வணக்கம். ஸ்ரீ காளியம் சொன்னம். ஸ்ரீ காளியம் நீப்பட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பர் கார்த்திகேயன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா இந்த 2026 ஆண்டு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள். இந்த 12 ராசிக்காரங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்த் சார்ட் டைப்ல நான் தெளிவா உங்களுக்கு சார்ட் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க. இந்த வீடியோ உங்க வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்பர்லாம் இந்த வீடியோ பகிர்ந்துக்கோங்க. நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல வீடியோஸ் பாக்குறீங்க, இல்ல வந்து கண்டிப்பா வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி உங்களுடைய விலை மதிப்புள்ளாத சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்க கிளிக் பண்றதோட கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கும் போது நான் லைவ்ல வரும்போது நோட்டிபிகேஷன் வரும். நான் ஒரு வீடியோ கொடுத்தாலும் நோட்டிபிகேஷன் வருங்க. அப்போ நம்ம தரக்கூடிய அந்த லைவ்லயும் சரி வீடியோலயும் சரி நீங்க பார்த்து ரசிக்கவும் லைவ் நிகழ்ச்சி நீங்க வந்து பங்கேற்கவும் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வைக்கும்போது நோட்டிபிகேஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கும். அப்படி ஈஸியா நம்ம சேனலை ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க. சரி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ லிங்க் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கும் லக்னத்துக்கும் எடுத்து பாருங்க. இப்ப நீங்க உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்ப நீங்க வந்து மேச ராசியா இருக்கீங்க, கடக லக்னமா இருக்கீங்கன்னா மேச ராசிக்கும் கடக லக்னத்துக்கும் எடுத்து நீங்க பார்க்கும் போதுதான் ஒரு முழுமையான இந்த பலன்களுக்கு தெளிவா தெரிய வரும். இந்த முழுமையான பலனை வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க. ஒவ்வொரு செகண்ட்லயும் முக்கியமான தகவல் கொடுத்திருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ அந்த வீடியோ நம்ம உள்ள போகலாம். தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 தனுசு ராசிக்கு எப்படின்னு பார்ப்போம். தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி சார் இருக்க போகுது? அதாவது பாத்தீங்கன்னா பிராபவ ஆண்டு நம்ம சொல்றோம் 14/4/2026 தமிழ் புத்தாண்டு நிகழுதுங்க. சோ இந்த தமிழ் புத்தாண்டுல தனுசு ராசி குருவை ஆட்சிநாயகனை கொண்ட ராசிங்க. குரு பகவான் உங்களுக்கு ஆட்சிநாயகன் இருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு ஆட்சிநாயனாக இருந்தாலும் இதுவரைக்கும் குரு வந்து 7ஆம் இடத்துல இருந்து தன் வீட்டை தானே பார்த்துக்கிட்டு இருக்கும் போது வந்து பெருசா எந்த ஒரு பண வகையிலும் சரி பொருளாதார வகையிலும் சரி தனுசு ராசிக்காரங்களுக்கும் தனுசு லக்னக்காரங்களுக்கும் பெருசா ஒரு இம்பாக்ட் இல்லை. ஏன்னு தனக்காரன் உங்களுடைய அந்த ராசிநாதன் வந்து 7ஆம் இடத்துல இருந்து சமசப்தமா பார்க்க தன் வீட்டை தானே பார்த்துக்கிட்டு இருந்தார். சோ இப்ப என்ன ஆக போகுதுன்னா இந்த வருஷத்துல ஜூன் மாசம் 2ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து கடக வீட்டுக்கு போறார். ஜூன் மாசம் 2ஆம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போவார். கடகத்துக்கு போகும்போது உங்களுடைய ராசிநாதன் 8ல போயிட்டு மறைவார். 8ல போயிட்டு மறைவார் நம்ம எடுத்தால் கூட 8ஆம் இடத்துல அமர்ந்து எப்படி ஆகிறாரு? உச்சமாகிறார். 8ஆம் இடத்துல ராசிநாதன் உச்சமாகும் போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பொருளாதார வகையில நமக்கு வந்து பெரிசாக நெருக்கடிகள் இருக்க போறது இல்லை. பட் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு போற யோகம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடு போற யோகம் கிடைக்கும். அல்லது வந்து பாத்தீங்கன்னா வந்து தொழில் நிமித்தமாகவோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா வந்து வேற ஏதாச்சும் ஒரு ஷிஃப்ட் பண்றேன், இடத்த ஷிஃப்ட் பண்றேன் சொல்லி இடமாற்றத்துக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கீங்க அல்லது வெளி மாநிலத்துல இருக்கீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா இந்த காலமும் ஒரு ஏற்றமான காலமா நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா 8ங்கிறது மறைவு ஸ்தானம் இல்லைங்களா? அதே சமயத்துல 8ஆம் இடத்துல இந்த குரு பகவான் வந்து அமரும் போது நமக்கு என்னன்னா ஒரு வகையான மன பயத்தை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா பதட்டம் அதிகமா இருக்க கூட வாய்ப்புகள் இருக்கும். பதட்டப்படுவோம், பயம் உணர்வு இருக்கும், ஆயுள் சம்பந்தமான பயமா இருக்க கூட வாய்ப்புகள் உண்டு. ஆனா ஆயுளுக்கு எதுவும் பங்கம் கிடையாது. ஆயுளுக்கு பங்கம் கிடையாது. சோ வந்து நமக்கு பயத்தை ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா குருவுடைய பார்வையை எடுத்து பார்க்கும்போது குருவுடைய அந்த பார்வைங்கிறது உங்களுடைய 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். உங்களுடைய 2ஆம் இடத்தை வாக்குஸ்தானத்தை இந்த தனக்காரன் சொல்லக்கூடிய லக்னாதிபதி ராசின்னு சொல்றது குரு பகவான் வந்து பார்க்கும்போது எப்படி சார் இருக்கும்னா உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்குகள் உயர்ற காலம். அதே சமயத்துல உங்களுடைய பொருளாதாரமும் நல்லா இருக்கும். ஏன்னா உச்சமாகி பார்க்கறது இல்லைங்களா? நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல வருமானங்கள் அதிகமா இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா யோகமான நேரம் எப்படின்னா லாட்டரி யோகம் வர்றது, புதையல் யோகம், ஏதாச்சும் ஒண்ணு சம்திங் ஏதோ ஒண்ணு கிஃப்ட் மாதிரி வந்து அமைவதற்கு கூட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலருக்கு தான் இருக்குது. எல்லாருக்கும் புதையல் அடிச்சிரும்பா லாட்டரி யோகம் வந்து அப்படி கிடையாது. ஒரு சிலருக்கு சுயஜாதி அடிப்படையை பேஸ் பண்ணி எடுக்கும்போது வாய்ப்பு. ஏன்னா 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம், மறைவு பொருளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஸ்தானமா இருக்கு. சந்திரனுடைய வீடா இருக்கு. இவரோட உச்ச வீடா இருக்கும்போது வாய்ப்புகள் நீ எதிர்பார்க்கலாம். போட்டுங்களா? சோ அதே மாதிரி குருவுடைய பார்வை 12ஆம் இடத்துல வரும்போது சுப விரயம் இருக்குங்க. சுப விரயம் இருக்கும். வீட்டுல வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. மங்கள நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வந்து ஆலயத்திற்காக சென்று வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும். பாத யாத்திரை சென்று வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்து வாய்ப்புகள் இருக்கும். முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு கூட வாய்ப்புகள், வீடு தேடி வர வாய்ப்புகள் உண்டு. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து குருவுடைய பார்வை அவருடைய உச்சபலம் சொல்லக்கூடிய 9ஆம் பார்வை வந்து 4ஆம் இடத்துல வீடு. இது வரைக்கும்
தடைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கும். நாலுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 4ல சனி இருக்கும்போது தொட்ட காரியம் எல்லாம் ஒரு சிறிய தடைகள் சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் 4ஆம் இடத்துல இருந்தால் கூட தடைகளை ஏற்படுத்தி கொடுத்தால் கூட அந்த தடைகள் எல்லாமே உங்களுக்கு நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமாகவும் நல்ல ஒரு யோகமாகவும் உங்களுக்கு கிடைக்க இந்த குரு பகவான் வந்து தன் பார்வையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் குருவுடைய வீடு அல்லவா, வண்டி வாகனம் பொருள் சேர்க்கை எல்லாமே ஏற்படும். இதுவரைக்கும் தாயாருடைய உடல்நிலையில இருந்துகிட்டு இருந்த அந்த சரிவு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியா குறைஞ்சி தாயாருடைய உடல் ஆரோக்கியம் நல்லா மேம்படுங்க. சரி, அடுத்தபடியா ராகு மூணுல இருக்கு சார். ராகு மூணு ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க சார். உபஜய சொல்லக்கூடிய 6, 10, 11 பாதிகள் இருக்கலாம், புரியுதுங்களா? சோ அப்படி இருக்கும்போது ராகு மூணுல இருக்கும்போது என்னன்னா ஒரு விதமான மன குழப்பங்கள் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஆனா நமக்கு வந்து எப்படின்னா செயல்ல இறங்குற வரைக்கும் மனக்குழப்பம் இறங்கிட்டு நம்ம ஜெயிப்போம் அந்த இடத்துல. அதே சமயத்துல 3 ராகு சகோதர வகையிலையும் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட நமக்கு சண்டைகள் வர மாதிரி, அண்ணன் தம்பி கூட அக்கம் பக்கத்து சண்டை வர மாதிரி, அதை மட்டும் நீங்க பார்த்து கட்டதுமா இந்த ராகு நம்ம டேலி பண்ணிக்கலாங்க. ராகுல பேசுறதுல இந்த பக்கம் கேது வந்து 9ஆம் இடத்துல கேது பகவான் உட்காரு. இந்த கேது 9 கேதுங்கிறது பாக்கியசாந்த அமைக்கூடிய கேது தகப்பனாருக்கு சில உடல் உபாதைகளை கொடுக்கும். சில நேரங்கள் நமக்கே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபுட் பாய்சன் ஆகிறது, வயிற்றுல கேஸ்ட்ரிக் ஆகிறது, சாப்பிட்ற சாப்பாடு செரிக்கல சார் நீங்க சொல்றது, பசி இல்லாம இருக்கிறது, தூக்கம் இல்லாம இருக்கிறது, உடல்ல வந்து தோல் சம்பந்தமான வியாதிகள் கொடுக்கிறது, கழுத்து மூட்டு முதுகெலும்புகள் முதுகு தண்டுவடங்கள்லாம் வலிகள் ஏற்படுத்த வாய்ப்புகள் உண்டு, புரியுதுங்களா இல்லையா? சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன நடக்கும்னு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்க ராசினா வந்து 8ல இருந்தாலும் உச்சமாய் நிக்காரு இல்லைங்களா? சோ அப்ப எல்லாத்தையும் உங்களால டேலி பண்ணிக்க முடியும், உங்களால ஓவர் கம் பண்ண முடியும், மனசை வச்சுக்கோங்க. சோ சனி எடுத்து பார்க்கும்போது சனி வந்து பார்த்தா உங்களுக்கு 4ஆம் இடத்துல பொசிஷன் ஆகுறாங்க. 4ல இருந்த சனியுடைய தாக்கத்தை ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு குரு மாத்த போறா. பட் இருந்தாலும் ஜூன் மாதம் வரையில் வண்டி வாகனங்கள்ல கவனமா இருக்கணும். இரவு நேர பயணத்தை முடிஞ்ச அளவு தவிர்த்துக்கிறது பெட்டர். அதே மாதிரி வந்து கைகால் கவனமா இருக்கணும், ஏன்னா அடிபடுற வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. தாயார் உறவு முறை மூலியமா நம்ம சில சண்டைகள் சச்சரவுகள் இன்னல்களை சந்திக்கிற அமைப்பு கூட ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு. இதை மட்டும் கவனமா இருங்க. சனியுடைய பார்வைகள் குரு வந்துட்டா அந்த பார்வைக்கு வலு இழந்துரும். பட் இருந்தாலும் சனியுடைய பார்வை சொல்ற மாதிரி 6ஆம் இடத்தை சனி பாக்குறாருங்க. நோயினுடைய பிணிப்படியே சனி பகவான் பார்க்கறது நம்மளோட விட அவர் பார்க்கும்போது வந்து சில நேரங்கள்ல ஒரு சிலருக்கு கடன்கள் குறையிற அமைப்புகள் இருக்கும், ஒரு சிலருக்கு புதிய கடன்கள் வாங்குற அமைப்புகள் இருக்கும். புரியுதா? கடன் வாங்கும் போது கவனமா பார்த்து வாங்கும், புரியுதுங்களா இல்லையா? நமக்கு தேவை இருக்குன்னா ஒன்றும் தேவையில்லையா வாங்கக்கூடாது. 2வது வந்து பாத்தீங்கன்னா வந்து 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறாரு. வேலையில அழுத்தம் உண்டு, நிச்சயமாக வேலையில அழுத்தம் இருக்கும். இந்த வேலைக்கு அழுத்தத்தை உங்களால ஓவர் கம் பண்ண முடியாது, நான் சொல்லிடுறேன். எப்படின்னா என்ன பிரச்சனை எதனால வந்து நீங்க அதை ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமா வேலைக்கு அழுத்தம் நீங்களும். வேலையில ரெகனைசேஷன் உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு பிறகு வரும். பட் வேலையில ஒரு அழுத்தம் ஒரு வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அது எது ரீதியா வரணும், ப்ரொமோஷன் இல்ல, சம்பளம் இல்ல, டாமினேட்டர், டிமோட், எனிபடி ஏதாச்சும் ஒரு குறைகள் இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஆஞ்சநேயன் வழிபாடு பண்ணும்போது இந்த பிரச்சனைகள் நீங்குங்க. அதே மாதிரி சனியுடைய பார்வை உங்களுடைய ராசி மேலேயே விழுது. ராசி சனி பார்க்கும்போது தூக்கம் வர மாதிரி இருக்கும், அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. மந்தன் வேற ஒண்ணும் இல்லை. ஸோ ஓவராலா இந்த தனுசுக்கு எடுத்து பார்க்கும்போது காசு பணம் வரும். உங்களுக்கு வெளிநாடு போற வாய்ப்புகள் தான் நிச்சயமா அது தேடி வரும். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். எதுல முயற்சிகள் இருக்கும்போது முயற்சிகள் கவனமா இருந்துக்கோங்க. என்ன மாதிரி டிராபேக் வரும்னா தடைகள் வரும், உன்னால செய்ய முடியாதுன்னு சொல்லி டிமோட்டிவேட் பண்ண கூட வாய்ப்புகள் ஆகும். ஸோ இது மாதிரியான பிரச்சனை பற்றி ஓவர் கம் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமா இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு நல்ல ஒரு புத்தாண்டு தான் நான் பார்க்க போறேன். காசு பணம் வருது, செல்வாக்கு உயருது. ஃபர்ஸ்ட் விஷயம். இல்லத்தரசிக்கு எடுத்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஹெல்த்ல கவனமா இருந்துக்கோங்க. அதே மாதிரி வந்து வீடுகள்ல வந்து அதிகமா ஒர்க் லோடு இருக்க மாதிரி இருக்கும். நம்ம இல்லத்தரசி வீட்டை பராமரிக்கும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல ஒர்க் வேலைகள் அதிகமா இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாதீங்க. முடிஞ்சுன்னா சப்போர்ட் நீங்க வந்து ஒரு ஒர்க் மேன் வச்சு நீங்க பண்ணிக்கலாம், புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா சில நேரங்களில் ஃபீல் ஆகுங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கோங்க, மைண்ட் ரிலாக்ஸேஷன் வச்சுக்கோங்க, மெடிடேஷன் கூட நீங்க இருக்கலாம், புரியுதுங்களா? என்னன்னு சொல்லுவாங்க, மனதுக்கு பிடித்தமான இசைகளை நம்ம கேட்கும் போது இந்த மனதில் அழுத்தம் குறையும். ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ அடுத்தபடியா வந்து படிக்கிற மாணவர்கள் எடுத்து பார்க்கும்போது படிப்புல தடைகள் இருக்குங்க. படிப்புல தடைகள் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு. மனசுல குழப்பங்கள் இருக்கும், அசட்டு நம்பிக்கை இருக்கும். என்னால இதை படிக்காம எழுதுனா அசட்டு நம்பிக்கை எல்லாம் இருக்கும். பட் இதெல்லாம் நம்ம வந்து ரியாலிட்டிக்கு ஒத்து வராது. ஸோ படிப்புல சற்று கவனமாகவும் விழிப்புணர்வாகவும் இருக்கக்கூடிய காலமா நான் பார்க்கப்படுறேன். அதே மாதிரி சீனியர் சிட்டிசனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அசட்டு துணிச்சல் உங்களுக்கும் இருக்கும். ஸோ அபரிவிதமா வந்து பணத்தை வரும்போது லாக் ஆகி கூடாது. ஸோ மியூச்சுவல் ஃபண்டோ இல்ல ஷேர் மார்க்கெட்டிக்கோ இல்ல ஸ்டாக் மார்க்கெட்டோ எதை நீங்க பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா
அந்த விகிதாச்சாரத்தை கரெக்டா பேஸ் பண்ணி நீங்க பண்ணுங்க. ஒரே இதுல போட்டு லாக் ஆகிக்காம பிரிச்சு போட்டீங்க உங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கோ ஏற்ற மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். ஆனா கேர்ஃபுல்லா நீங்க பண்ணக்கூடிய காலமா பாக்குறேன். வேலையில இருக்க நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் பாத்தீங்கன்னா தொழில எக்ஸ்ட்ரா ஒர்க் போடணும். புரிஞ்சுங்களா? அதே மாதிரி தொழிலையும் சரி வேலையிலையும் சரி போட்டிகள் பொறாமைகள் உருவாக வாய்ப்புகள் உண்டு. சற்று கவனமா இருந்துக்கோங்க. அதே சமயத்துல உங்களுக்கு கோவப்படுத்த சில நிகழ்ச்சிகள் நடக்கலாம். அந்த நிகழ்ச்சிகள் வரும்போது நம்ம கோவத்தை குறைச்சுக்கணும். முடிஞ்ச அளவு வீண் விவாதத்தை குறைச்சிக்கிறது நல்லா இருக்கும். அதே சமயத்துல அலுவலகத்தையும் சரி இங்கதான் சரி டாமினேஷன்கள் இருக்கும். ஒர்க் லோடு அதிகமா இருக்கும். அதிகமா வேலை செய்யற மாதிரி இருக்கும். வேலை செஞ்சா எனக்கு பலன் இல்லையேன்னு சொல்லக்கூட வாய்ப்புகள் உண்டு. பட் இருந்தாலும் அனுசரிச்சுதான் நீங்க போகும். சரி, பரிகாரங்கள் எடுத்து பார்க்கும்போது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி வழிபாடு நல்லா இருக்குன்னா, மெயினா நான் முக்கியமான தனுசு ராசி நான் எடுத்து பார்க்கணும். நான் இங்க பார்க்கக்கூடிய பாத்தீங்கன்னா உங்களுடைய லக்னாதிபதி நிற்கக்கூடிய அந்த சந்திரனை வலுப்படுத்துங்க. 8ஆம் அதிபதியாக இருக்கிற சந்திரன் நீங்க வலுப்படுத்துங்க. அதே மாதிரி உங்க சுயஜாத சந்திரன் எங்க இருக்கான்னு பாத்துக்கோங்க. புரிஞ்சுங்களா? திங்கட்கிழமைகள்ல பாத்தீங்கன்னா சோம சுந்தரேஸ்வரர் வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி சோம சுந்தரேஸ்வரர் தெய்வ ஆலயம் எங்க இருக்குன்னு பார்த்து 8 நாள் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. திருவண்ணாமலை போயிட்டு கிரிவலம் ஒரு முறை போயிட்டு வாங்க, நல்லா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை பிரதி வாரங்கள்ல அந்த சிவன் பார்வதிக்கு நெய்தீபம் போட்டு வழிபாடுகள் பண்ணிக்கிட்டு வரும். நல்லா முன்னேற்றத்தை கொடுங்க. தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதி நம்மளோட பாயிண்ட் பண்ணீங்க ஸ்கிரீன் நம்பர் கொடுத்துங்க, டெக்ஸ்ட் பண்ணுங்க, அதை கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, மெயினா உங்க ஃப்ரெண்ட்ஸ் லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்து பாத்தீங்கன்னா 12 ராசிக்கான பொதுவான ராசி பலன்கள். இந்த ராசி பலன்கள் எப்படி உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கும் லக்னத்தை எடுத்து நீங்க மேட்ச் பண்ணி பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி நடப்பு தசா என்ன நடக்குது, அந்த தசாக்குள்ள போற புத்தி என்ன, புத்திக்குள்ள போற அந்தாரம் என்னங்க ஒரு கால்குலேஷன் இருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த பலன்கள் அக்யூரசி உங்களுக்கு இருக்குங்க. இந்த பலன்களை நீங்க பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு உங்களோட தசா புத்தி எப்படி இருக்கு, தசாநாதனுக்கு இந்த கிரக அமைப்புகள் சுபரா இல்ல அசுபரான்னு பாருங்க. அதே மாதிரி நடப்பு தசா உங்க லக்னநாதனுக்கு உங்க லக்னாதிபதிக்கு சுபரா பாவியா எந்த நிலையில இருக்காங்க, லக்னத்தில இருந்து 3 6 8 12 மறைஞ்சிருக்காங்களா, இல்ல கேந்திரத்தில் இருக்காங்களா, திரிகோணத்துல இருக்காங்களா, அல்லது திக்பலத்துல என்ன பொசிஷன் செக் பண்ணிக்கோ. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்னா ஒரே ஜோசியர்கிட்ட போயிட்டு உள்ளதை உள்ளபடி ஜோசியர்கிட்ட போயிட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க. நாங்களும் உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய பரம்பரை ஜோசியர் நம்மகிட்ட ஜாதக விருப்பம் இருக்குன்னா ஸ்கிரீன் நம்பர் இருக்கு பாருங்க. இந்த நம்பர் நீங்க டெக்ஸ்ட் பண்ணாலும் சரிங்களா, கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அப்பாயின்மெண்ட் போட்டு தான் பாக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம ஜாதகம் மட்டுமல்ல திருமண பொருத்தம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பெயர் ராசி வச்சு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி வாழ்க்கையில வரக்கூடிய எண்ணிலடங்கா கஷ்டங்களுக்கும் வாழ்க்கையில எப்படி சார் அடுத்த லெவல் போறதுங்கிறதுக்கும் ஜாதக ரீதியில் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம ஒரு தெளிவு கொடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். வீடு கட்டணும், கார் வாங்கணும், இதெல்லாம் சிக்கல்கள் இருக்கு, மனையில சிக்கல், எல்லா விதமான A to Z ஜாதகமும் பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஜாதகம் எழுதியும் கொடுத்துக்கிட்டோம். நீங்க எந்த ஊர்ல எங்க இருந்தாலும் சரி சார், சில நம்பர் நீங்க ஜாதகம் எழுதி புக் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஜாதகம் எழுதி கொரியர் வைக்கப்படும். அதே மாதிரி கொரியர் உங்களுக்கு கிடைச்ச உடனே ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் நாங்க கொடுப்போம். ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு ஃப்ரீயாவே தான் இருக்கும். ஜாதகம் எழுதி கொடுக்குறோம், கொரியர் பண்ணி வைக்கிறோம். அதே சமயத்துல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் நாங்க ஃப்ரீயா கொடுக்குறோம். இது நம்மளோட அஸ்ட்ரோச்சல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கு நீங்க புக் பண்ணிக்கோங்க. நம்ம தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். புரிஞ்சுங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, லைக் பண்ணுங்க, லிங்க் ஷேர் பண்ணுவேன். நான் உங்களுக்கு வேறு கலந்து நான் உங்களை அன்பு ஜோதிடர் அன்பு நண்பர் கார்த்திகை. நன்றி, வணக்கம்.